ஃப்ரெண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தென்னிந்திய திரையுலகத்தோட இயல்பான பேரரசி அப்படின்னு சொல்லக்கூடிய சாய் பல்லவி அவங்க தங்களுடைய திரை பயணத்துல இன்னொரு மைல் ஸ்டோனை வந்து அவங்க எட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக நடந்த 70வது ஃபிலிம் ஃபேர் அவார்டு இந்த விருது வழங்குற விழாவில் அமரன் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான விருதை வந்து அவங்க வந்து வென்றிருக்காங்க. இது மூலமா அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 7 ஃபிலிம் ஃபேர் அவார்டு வந்து அவங்கள்ட்ட இருக்குது. 7வது ஃபிலிம் ஃபேர் அவார்டையும் அவங்க கைப்பற்றிருக்காங்க. அமரன் வந்து அவங்களுக்கு இந்த மகுடத்தை கொடுத்திருக்குது. இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அவங்களுடைய இயக்கத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் திரைப்படம் வந்து வசூல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றதுனே நம்ம வந்து சொல்லலாம். இதுல மறைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய மனைவி இந்து ரெபேகா வர்கீஸ் அப்படின்ற கதாபாத்திரத்துல சாய் பல்லவி நடிச்சிருந்தாங்க. வெறும் நடிப்பு அப்படின்னு சொல்லாம அந்த பாத்திரமாகவே அவங்க வந்து வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து இதை சொல்லணும். இப்ப குறிப்பா படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சிகள்ல அவருடைய அந்த உணர்ச்சிகரமான நடிப்பு வந்து பாக்குறவங்க கண்ணில் கண்ணீரை தான் வரவழைச்சதுன்னு சொல்லலாம். இந்த உன்னதமான நடிப்புக்காக இப்ப அவங்களுக்கு 7வது பிலிம்பேர் அவார்டு வந்து கிடைச்சிருக்குது. சாய் பல்லவி அவங்களுடைய பிலிம்பேர் பயணம் அப்படின்றது 2015 பிரேமம் திரைப்படத்துல தொடங்கிச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவர் வென்றுள்ள அந்த 7 விருதுகளுடைய பட்டியல் வந்து பார்க்கலாம் வாங்க. 2015 பிரேமம்ல அதாவது மலையாள மூவில சிறந்த அறிமுக நடிகைக்கான விருதை அவங்க பெற்றாங்க. அதுக்கப்புறமா 2017ஆம் ஆண்டு ஃபிதா தெலுங்கு திரைப்படத்துல சிறந்த நடிகைக்கான விருது வந்து அவங்க வாங்கினாங்க. அடுத்ததா 2021 வந்து ஷியாம் சிங்கா ராய் சிறந்த நடிகைக்கான விருதை வந்து அவங்க வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 2022 விராத பர்வம் அப்படின்ற தெலுங்கு படத்துக்கு சிறந்த நடிகைக்கான விருது வாங்கினாங்க. அதுக்கப்புறமா கார்கி அப்படின்ற தமிழ் படத்துக்கு 2022ஆம் ஆண்டு சிறந்த நடிகைக்கான விருது வாங்கினாங்க. கடைசியா 2024ஆம் ஆண்டு அமரன் படத்திற்காக தமிழ்ல சிறந்த நடிகை அப்படின்ற தனி சிறப்பை வந்து அவங்க பெற்றிருக்காங்க. அவரு ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு மட்டும் சொந்தமானவங்க கிடையாது. மலையாளத்துல அறிமுகமாகி கேரளா மக்களோட மனசை வந்து அவங்க வந்து வென்றிருக்கிறாங்க. தெலுங்குலையும் தனது தெல்ல தெளிவான உச்சரிப்பாலையோ அவங்களுடைய டான்ஸாலையோ ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை வந்து பெற்றிருக்காங்க. தமிழ்ல கார்கி, அமரன் இது மாதிரி ஒரு கனமான ஒரு வெயிட்டான கதாபாத்திரங்களெல்லாம் தேர்வு செஞ்சு தமிழ் மண்ணுடைய சிறந்த நடிகையா அவங்க வந்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டாங்கன்னு சொல்லலாம். 3 மொழிகள்லையுமே பிலிம்பேர் விருதுகளை வென்ற ஒரு சில நடிகர்ல சாய் பல்லவியோ ஒருவர் அப்படின்றது இந்த இடத்துல வந்து குறிப்பிடத்தக்கது. சினிமா அப்படின்னாலே ஒரு மேக்கப், எல்லாருமே வந்து மேக்கப் தான் போட்டிருப்பாங்க, ஹீரோயின்ஸ்னாலே மேக்கப் தான் அப்படின்ற பிம்பத்தை உடைத்தவங்க தான் சாய் பல்லவி. அவங்களுடைய முகத்துல உள்ள பருக்களை வந்து மறைக்காமலே ஒரு இயல்பான தோற்றத்தோட அவங்க வந்து ஸ்கிரீன்ல வந்து வருவாங்க. அழகு என்பது வந்து ஸ்கின்ல கிடையாது, நடிப்புல தான் இருக்குதுன்றத நிரூபிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு விருதுக்கும் பின்னால அவர் தேர்ந்தெடுக்கிற அந்த கதைகளும் அந்த கேரக்டருக்காக அவங்க மேற்கொள்ற அந்த உழைப்பும் இருக்குது. கார்கி படத்துல ஒரு நடுத்தர வர்க்க பெண்ணுடைய போராட்டத்தையும் அமரன் படத்துல ஒரு ராணுவ வீரருடைய மனைவியுடைய வலிமையையும் அவர் வெளிப்படுத்திய விதம் உலகத்தரம் வாய்ந்ததுன்னே சொல்லலாம். இந்த 7வது விருது ஒரு ஆரம்பம் தான். சாய் பல்லவியோட வளர்ச்சி 2026ல இன்னும் உச்சத்தை எட்ட போகிறதுனே சொல்லலாம். ஏன்னா இன்னும் அவருக்கு நிறைய படம் லைன்ல வந்து லிஸ்ட்ல இருக்கு. எக்ஸாம்பிள் ராமாயணம், பாலிவுட்ல நிதேஷ் திவாரி இயக்கத்துல சீதையாக சாய் பல்லவி நடிச்சிட்டு வர்றாங்க. இது அவருக்கு தேசிய அளவிலான அங்கீகாரத்தை பெற்று தரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தண்டேல் தெலுங்குல நாக சைத்தன்யாவுடைய மீண்டும் இணைந்து ஒரு யதார்த்தமான கதையில நடிச்சிட்டு வர்றாங்க. அதற்கப்புறமா தனுஷோட கூட்டணி, அதாவது தனுஷோடைய 55வது திரைப்படத்துல D55ல சாய் பல்லவி வந்து இணையவிருப்பது கோலிவுட்ல ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். விருதுகள் அப்படின்றது ஒரு கலைஞனுடைய உழைப்பிற்கு சான்று. ஆனா சாய் பல்லவியை பொறுத்தவரை அவங்க வாங்கிய விருதுகளை விட அவர் நிராகரித்த விளம்பரங்களும், அதாவது கோடிக்கணக்கிலான ஃபேர்னஸ் கிரீம் விளம்பரங்கள்லாம் அவங்க நிராகரிச்சிருக்காங்க. அவர் தேர்ந்தெடுத்த தரமான கதைகளும் தான் அவங்கள மக்கள் மனசுல லேடி சூப்பர் ஸ்டாரா ஆக்கியிருக்கு. இந்த 7வது பிலிம்பேர் விருது அவங்களுடைய நேர்மைக்கும் அர்ப்பணிப்பிற்குமே கிடைத்த ஒரு சிறிய அங்கீகாரம் தான் சொல்லலாம். இதுக்கப்புறமும் அவங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு ரசிகர்கள்லாம் வந்து விரும்புறாங்க. ஏன்னா மேக்கப் இல்லாம எந்த நடிகைகளுமே இருக்க மாட்டாங்க. ஈவன் சைடு ரோலா இருக்கட்டும், இல்ல ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வர்றாங்க, செகண்ட்ஸ் தான் கேமரா முன்னாடி வர்றாங்க. அப்படி இருந்தாலுமே அவ்வளோ மேக்கப் வந்து போடுவாங்க, ரொம்பவே ப்ரிஃபரன்ஸ்
இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஃபேஸ்க்கு. ஆனால் இவங்க அப்படி எதுவுமே கொடுக்கல. பருவ இருந்தாலுமே அதோடைய அவங்க வந்து நேச்சுரலாக அவங்களுடைய அழகை வந்து காமிச்சு அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், டான்ஸ், இது மூலமாக ரசிகர்களை வந்து அவங்க கவர்ந்து இழுத்தாங்கன்னே சொல்லலாம். கோடிக்கணக்கான சம்பளம் தர்றோம், நீங்கள் வந்து இந்த க்ரீமில் வந்து எங்களுக்கு நடிச்சு கொடுங்க, இந்த ஆடில் வந்து நீங்கள் நடிங்க அப்படின்னு சொன்ன போது கூட அவங்க வந்து நான் பண்ண மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்து நேச்சுரலாக அவங்களால என்ன முடியுமோ அதை அவங்க செஞ்சாங்க. அதனால தான் இயல்பான பேரரசி அப்படின்ற பட்டமும் அவங்களுக்கு இருக்குது. லேடி சூப்பர் ஸ்டார்னு யார் யாரோ பேர் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் ரியல் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா சாய் பல்லவியை தான் நம்ம வந்து எடுத்துக்காட்டாக சொல்லணும். அவங்களுடைய உண்மையான உழைப்புக்கும் அந்த மன வலிமைக்கும் கிடைத்த அவார்டு தான் இப்போ அமரனுக்கு கிடைச்ச அவார்டு. இது மாதிரி அவங்க இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும், இன்னும் மேலே மேலே வளரணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இதற்கு அடுத்ததாக அவங்களுக்கு நிறையா ப்ராஜெக்டே இருக்குது. நான் சொன்ன மாதிரி D55 அவங்க ஜாயின்ட் ஆகுறாங்க, 10 ராமாயணம் இருக்குது, தண்டேல் இருக்குது. ஸோ நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த படங்களுக்கும் அவங்களுக்கு தேசிய விருது, அவார்ட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதெல்லாம் வந்து கிடைக்கும் போது அவங்களுடைய கவுண்டிங்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். இந்த 7ன்றது அவங்களுக்கு ஸ்டாப் கிடையாது. இதுவும் ஆல்மோஸ்ட் ஸ்டார்டட் மாதிரி தான். இந்த 7ன்றது 70 கூட அவங்களுக்கு வந்து மாறலாம். அதுக்கு தகுதியானவங்க தான் சாய் பல்லவி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.